ஒருமுறை இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடம் ஒரு மனிதர் வருகிறார். இமாம் அவர்களே, அல்லாஹ் எனக்கு சோதனையை தந்திருக்கிறான், இந்த நிலையிலும் நான் நன்றி செலுத்த வேண்டுமா என்று கேட்டபொழுது இமாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை சோதிக்கவில்லை என்றால் எப்படி அல்லாஹுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், எப்படி அல்லாஹுடைய ரஹ்மத்தை புரிந்து கொள்ள முடியும் என்பதாக. அல்லாஹ் மனிதனை சோதிப்பது துன்புறுத்துவதற்காக அல்ல, அல்லாஹுடைய நேசத்தை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் எந்த ஒரு படைப்பிற்கும் அநீதம் செய்ய மாட்டான், அநீதம் செய்வதை அவன் தடை விதித்துக் கொண்டான். அப்படிப்பட்ட அந்த ரஹ்மானுடைய அன்பை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது கண்ணியத்திற்குரியவர்களே? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும் பொழுது, யா அய்யுஹன் நாஸ் உதுக்ரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், மக்களே உங்கள் மீது அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அந்த பாக்கியங்களை எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள் என்பதாக. ஹல் மின் ஹாலிகின் கைருல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு படைப்பாளன் உண்டா? யர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், அல்லாஹ் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு ரிஸ்கை தந்து கொண்டிருக்கிறான். லா இலாஹ இல்லாஹு, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஃபஅன்னா தூஃபகுன், அவ்வாறு இருக்க அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் எப்படி திருப்பப்படுகிறீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகின்றார்.